அண்மைச் செய்தி. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் பிரதான சாலையில் செயல்பட்டு வந்த சாக்லேட் கடையில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டிருக்கிறது. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் பகுதியில் சாக்லேட் கடையில் கொழுந்துவிட்டு எரிந்த தீயை அணைக்கும் பணியில் தீயணைப்பு வீரர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு திண்டுக்கல்லில் இருந்து இணைகிறார் எமது செய்தியாளர் முருகன். வணக்கம் முருகன். இந்த தீ விபத்துக்கான காரணம் என்ன? இந்த தீ விபத்தில் பொருட்களின் சேதாரம் எவ்வளவாக கணக்கெடுக்கப்பட்டிருக்கிறது? விவரங்களை பதிவு செய்யுங்கள். வணக்கம் வினோத். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் வத்தலகுண்டு பிரதான மலைச்சாலையில் கல்லறைமேடு பகுதியில் நெடுஞ்சாலை ஓரத்தில் அமைந்திருக்கும் சாக்லேட் கடை மற்றும் பழக்கடையில் சீரமைப்பு பணியானது நடைபெற்று வருவதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் வெல்டிங் வேலை பார்க்கும் பொழுது மின்கசிவு ஏற்பட்ட தீ மளமளவென்று பற்றி எரிய தொடங்கியது. இதனை கண்ட பணியாளர்கள் உடனடியாக கடையை விட்டு வெளியேறி தீயணைப்பு துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர். தீயணைப்பு துறையினர் வருவதற்கு முன்பே கடை முழுவதும் தீ மளமளவென பற்றி எரிய தொடங்கியது. மேலும் தீயணைப்பு துறையினர் மற்றும் பொதுமக்கள் தீ அணைக்கும் முயற்சியில் தற்போது ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் அருகில் இருந்த கடையில் வைக்கப்பட்டிருந்த சாக்லேட் தைலங்கள் அனைத்தும் சேதமடைந்ததாகவும் கூறப்படுகிறது. இதன் காரணமாக வத்தலகுண்டு கொடைக்கானல் பிரதான மலைச்சாலையில் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்ட நிலையில் அப்பகுதி முழுவதும் தற்போது புகை மண்டலமாக காட்சியளித்து வருகிறது. மேலும் சுமார் 1 மணி நேரத்துக்கு மேல் போராடியும் தீயை கட்டுக்குள் கொண்டு வர முடியவில்லை. மேலும் தீயை அணைப்பதற்கு போதிய தண்ணீர் பற்றாக்குறையால் அப்பகுதியில் உள்ள தனியார் தண்ணீர் லாரிகளை பயன்படுத்தி தற்போது தீயை அணைக்கும் முயற்சியில் தீயணைப்பு துறையினர் போராடி வருகின்றனர். வினோத். அண்மை தகவலுக்கு நன்றி முருகன்.